இது வந்து ஒரு சின்ன டிப் வீடியோங்க. என்னன்னா, நம்ம ஆரி ஒர்க் போடுறப்போ ஃப்ரேமில் ப்ளவுஸ் உட்கார வைக்கும்போது சில மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும், தூர தூரம் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம மார்க்கிங்குள்ளவே வரும். இப்போ என்னோடய மார்க்கிங் வந்து இங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இந்த மார்க்கிங்குள்ளவே வர்றதுனால நான் இப்போ இது கிளியர் பண்ணால் தான் ஸ்டிச் பண்ணவே கொடுக்க முடியும். ஸோ இது ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு கிளியர் பண்ணுறது எப்படின்றது காட்டுறேன் நான் உங்களுக்கு. இதை வந்து ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துகிட்டு ஓட்டை போடுற மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு மேலே வச்சு எங்கே கேதர் ஆகிருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விடணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ப்ரெட் ஆகி போகிறது. உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் எஃபெக்டிவாக வேணும்னா கீழே வந்து உங்களோட ஃபிங்கர் வச்சுக்கோங்க. ஃபிங்கர் வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஆகும். ப்ளவுஸை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது, கிழிச்சிடக்கூடாது. இது வந்து ரொம்ப லைட்டாக சும்மா கீறி விடுற மாதிரி தான் இருக்கும் இது, நீங்கள் பார்த்தீங்கன்னா. பட் வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து கேதர் ஆகிருக்கு எல்லா நூலும். இங்கே ஒயிட்டாக இருக்கிற இடம்லாம் வந்து நீங்கியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி விடுறோம், அவ்வளோதான். அது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் பண்ணுங்கள், ஒரே டைரக்ஷனில் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சைடாக பண்ணிவிட்டு உங்களுக்கு அது தெரியும், அது டிஸப்பியர் ஆகிறது. ஆக்சுவலாக எந்த ஆங்கிளில் பண்ணுறப்போ டிஸப்பியர் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த ஆங்கிளில் பண்ணலாம். ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்கும் இது பண்ணுறப்போ. நீங்கள் தெரியுதுங்களா? இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக இருந்தது, அது ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டோம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருந்தது க்ளீனாக போயிடுச்சு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னுட்டு. தேங்க்யூ.